இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் முழு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 15 இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நமக்கு வந்து இந்த கேப்புடைய அகலம் வரும்போது நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கம் வந்து தன்னால் விரிவு கொடுக்கும். அந்த விரிவை கம்மி பண்ணுறதுக்கு இழுத்த மாதிரி நமக்கு லூஸாக இல்லாமல் கழுத்து கச்சிதமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சை வந்து முழு ஷோல்டருடைய அளவுலேருந்து 2 இன்ச்சை மைனஸ் பண்ணுறோம். 2 இன்ச்சு மைனஸ் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து 13 இன்ச் இருக்குது இல்லைங்களா. இந்த 13 இன்ச் அளவை வந்து 2ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 இன்ச் நமக்கு வந்து ஷோல்டருடைய அளவு வந்து நமக்கு கிடைக்கிது. 2 இன்ச்சை ஃபஸ்ட்டு நீங்கள் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை எழுதிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஆன்சரில் வந்து 2ஆல் நம்ம டிவைடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து ரெட்டையாக மடித்து போட்டு ஷோல்டரையும் நம்ம வந்து கழுத்து பகுதியும் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த அளவு வந்து இந்த சரியான அளவுலேருந்து சரிபாதியாக நம்ம எடுக்கிற அளவு தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு மார்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா.